மதம் என்னுடைய அடிப்படை உரிமை சார். ஆமா சார், எல்லாருக்கும் உள்ளது. எங்க நீங்க கும்புறதையாங்க நான் தடுக்க வந்தேன்? என்னங்க நீங்க பேசுறீங்க? பூஜிக்கிறது இல்ல சார். பூஜிக்கிற யாருக்கு தடுத்துருக்கா? யாரு தமிழ்நாட்டுல எந்த கோயில யாருக்கு அனுமதி இல்லை சொல்லுங்க? தமிழ்நாட்டுல எந்த கோயில யாருக்கு அனுமதி இல்லை? எந்த கோவில்ல வேணாலும் யார் வேணாலும் நுழைய முடியும். ஆமா. எந்த கோவில்கள் வேணாலும் யார் வேணாலும் நுழைஞ்சு பூஜிக்க முடியும். ஆமா சார், அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல சார். கருவறைக்குள்ள போக முடியாது. அதுதான் நீங்க சாமி தொட முடியாதுல்ல சார். நானே தொட முடியாது. ஆமா சார், நான் எனக்கு நீங்க கேட்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு வேலையை பாருங்க, எங்க வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆகம விதி தெரியுமா உங்களுக்கு? ஆகம விதி தெரியாது சார். தெரியாது. அதுதான் சொல்றேன். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஆகம விதிப்படி அந்த பர்டிகுலர் குடும்பம் சொல்லுங்க, ஜாதி சொல்லல, தெரிஞ்சுக்கங்க. ஜாதி சொல்லலாம் தெரிஞ்சுங்க. நான் பிறப்பால பிராமணன். எந்த கோயிலும் கருவறை நுழைய முடியாது. எந்த கோயிலும் நுழைய முடியாது கருவறை. புரியுதா உங்களுக்கு? நீங்க பிறப்பால ஒரே மேட்டர் 100 முறை பேசுறீங்க புது டாபிக் இல்லாம. கோயில்லாம் மன்னர்கள் கட்டினது சார். மன்னர்கள் காலத்துல கட்டினது. ஆகம விதி எல்லாம் அப்ப அந்த மன்னர் கோயிலுக்குள்ள போயிருக்காரா? அதான் சார். அந்த மன்னர் போயிருக்காரா கருவறைக்குள்ள? போகலைங்கிறதுக்காக போகவே கூடாதா? ஆமா, அந்த விதி அப்படிதான் சார். விதியா? விதிகள்லாம் சட்டங்கள்லாம் மாறலையா சார்? சட்டங்கள் மாறும் சார், ஆகமங்கள் மாற முடியாது சார். இது விதி சார். சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கா? சுப்ரீம் கோர்ட் மதவாத இயக்கமா? சட்டத்தின்படி இருக்குது. நீங்க சௌரி சட்டம் ஏன் சார் நிராகரிக்கிறாங்க சட்டத்தை? மக்களாட்சி தானே சார். மக்களாட்சி. நீங்க ஒரு சட்டம் நிறைவேற்றீங்களா? சுப்ரீம் கோர்ட் யார் சார் தடுக்கிறதுக்கு? ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல ஆகம தான் பிரிவையில் ஆகும். இதுதான் இன்னைக்கு சார். புரியுதுங்களா? ஆகம விதிப்படியே அமர்த்திட்டு போறாங்க. ஆகம விதிப்படி அப்படி கிடையாது. இல்ல சார், என்ன பயிற்சி எடுக்கணும், என்ன அந்த பயிற்சியில சார் 12 வருஷம் பயிற்சி சார். 2 மாசம் கோர்ஸ். 12 வருஷம் படிக்கட்டும் சார். இல்ல அப்ப படிக்க முடியாதுங்க. அந்த பரம்பரையில எப்படி இருக்காங்க நான் போக முடியாது. நீங்க போக முடியாது தான் வேணுமா? இல்ல இல்ல, இந்த காமெடி பண்ண உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணா நீங்க வாங்க. நீங்க இடஒதுக்கீடு கிடைக்குது. 12 வருஷம் படிக்கட்டும். படிச்சு இடஒதுக்கீடு எதனால அடிப்படையில் கிடைக்குது? பிறப்பின் அடிப்படையில, சான்றிதழ் அடிப்படையில். பிறப்பின் அடிப்படையில். அப்புறம் நான் உங்களுக்கு ஏன் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்குது? ஏன் பிறப்பின் ஏன்னா ஏற்றத்தாழ்வு இங்க பிறப்பின் அடிப்படையில் இருந்துச்சு, அதனால கிடைச்சது. ஆமா, ஏற்றத்தாழ்வு அப்ப சரி செய்யறதுக்கு அதே அடிப்படையில். ஏற்றத்தாழ்வு என்ன சரி செய்ய? நீங்க ஒரு கோயில் உங்களுக்கு யார் தடுக்குறா? யார் உங்களை தடுக்குறா? நான் சொல்றேன் 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வரவங்க வாங்கன்னு சொல்லி பிராமணர்கள் அல்லாத நீ அது முதல்ல உங்க வேலை கிடையாதுங்க. நான் சொல்றேன் சர்ச்சில் வந்து ஒரு அநீதி இருக்குங்க. நான் உள்ள போய் நான் நீதி சரி பண்ண முடியுமா? நீங்க போய் பண்ணுங்க பாப்போம். அநீதியா இருந்தாலும் அவங்க பண்ண முடியாது. முதல்ல இதே போய் பாருங்க, ஒரு ஆபரேஷன்ல டாக்டர் தப்பா பண்ணிட்டாருங்க. ஒரு ஆபரேஷன் டாக்டர் போலீஸ்காரர் போய் ஆபரேட் பண்ணிடுவாரா? பதில் சொல்லுங்க சார். சர்ச்சிலே முதல்ல இது உங்க வேலை கிடையாது. இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்னு ஒரு வேலை ஃபாதர் ஆக கூடாது. அப்படி இருக்கு 100 இடங்கள்ல. அது அப்புறம் வேற விஷயம். நீங்க பெண்கள் போகிற மசூதி ஒண்ணு காட்டு. இங்கேயும் கேட்போம் சார். பெண்களை அர்ச்சகர் ஆக்கணும்னு கேட்போம். அங்கேயும் ஓதுவார் ஆக்கணும். இங்க கேட்கல சார். ரெண்டுமே கேட்போம் சார். நான் சொல்லுங்க சார். நான் வந்து ஜாதி வாரியா இருக்கக்கூடிய சர்ச்சில் நான் அடையாளம் காட்டிடுவேன். என்னுடைய வேலை சரி செய்வோம். காட்டுங்க, சரி செய்வோம். எல்லாத்தையும் சரி செய்வோம். ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு சொல்லுங்க. ஒரு அமைச்சர் பேச சொல்லுவோம் சார். ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்காக இன்னொரு தப்பிச்சுக்க முடியாது. கமலஹாசன் படத்துல சொன்ன மாதிரி தான். எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இங்க சரி ஒண்ணு பிரச்சனை நம்ம ஏற்க மாட்டேன்னு சொல்லி பாப்போம். இங்க ஏற்கனவே இருக்குதுன்ற நான் உங்களுக்கு சொல்றது காதுல. 1 இது உங்க வேலை கிடையாது. 2 இங்க அனைத்து ஜாதி ஏற்கனவே இருக்கிறாங்க. 3 ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் ஆகம விதி தான் நடக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆகம விதிப்படியே படிச்சு வரட்டும் சார். 12 வருஷம் எவ்வளவு கஷ்டப்படணும். கிரைட்டீரியா வச்சிரலாம். அதை தாண்டி வர்றவங்க ஆயிட்டும். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிறப்பினால் சொல்றீங்கல்ல, பிராமணர்களுக்கு நான் சொல்லலன்ற. அது வந்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் தனி, ஆதி இவங்க நம்ம தீட்சிதர்கள் தனி, சங்கராச்சாரியார்கள் தனி. சங்கராச்சாரியார் வந்து ஜெகத்குருன்னு பேரு. அவர் கருவறைக்குள்ள போக முடியாது சார். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது பார்ஷியாலிட்டி கிடையாதுங்க. கொஞ்சம் நியாய உணர்வோட சும்மா நாட்டுக்கு ஒரு டாபிக் கிடைச்சு நீங்க கண்டுபிடிச்சு ஒரு 20 நிமிஷம் ஓட்டிடும் 1 லட்சம் வியூ வாங்குன்னு போகாதீங்க. மக்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க. நான் ஜாதி ரீதியா பாகுபாடு பார்த்தா பிராமணர்கள் போல தானங்க இருக்கணும். நான் சொல்றேன் உங்களுக்கு புரிய மாட்டேது. திருவான்மியூர் கோயிலுடைய பூசாரி அவர் வந்து சிதம்பரம் கோயில் போக முடியாது. 2 சிவன் கோயில் தானே. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பூசாரி ஆண்டாள் கோயிலுக்கு போக முடியாது. திரும்ப நம்ம பார்சாரி கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு கற்றல் முறை இருக்கு. படிப்பு கற்றல் ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த வம்சாவளின்னு இருக்கு. இதுதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு தேவாரத்தை சொல்லப்படுது. திருமேனி தீன்றது யார் தீண்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவனுடைய வம்சமாக ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் தீட்சர்களும் சிவனுடைய பரம்பரையாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் போக முடியாது. நான் பிறப்பால பிராமணன், நான் வைணவன், எந்த வைணவ கோயிலையும் போக முடியாது. சைவ கோயில் விட்டுருங்க, வைணவ கோயில். எங்க ஊர் ஆண்டாள் கோயில் கருவறை போன ஆண்டாளமா கதறேன் இல்லை சார். நான் 51 ஆண்டாள் சனி சார் என் வீட்டு அட்ரஸ். ஆண்டாள் சனி எங்க எதிர்த்த வீடு சார் எங்க அம்மா. நான் கருவறைக்குள்ள போக முடியாது சார். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து அரசு மருத்துவத்தில் பிறந்து உருண்டிருக்கேன் சார் தெருத்துருவா. அப்ப இது பாரபட்சமா சார்? இது பிறப்புனால வர்றதா சார்? இது அந்த 13 குடும்பம் தான். அது வந்து வம்சாவம்சமா வருது. திருமணம் மாத்தி பண்ண முடியாது.
என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாரபட்சம் பாக்குறாங்க ஏதோ உங்களை விட மாட்டேன்னு சொல்லி என்னை விட மாட்டேன் மாதிரியோ நீங்க என்ன ஜாதி வெளியே நின்னுக்குங்க இப்ப பாண்டி ஐயர் உள்ள வாங்க கிடையாது எங்கேயுமே கிடையாது நான் உங்களுக்கு இதோட தெளிவா சொல்ல முடியும் ஒரு கபாலீஸ்வரர் கோயில் பூசாரி இன்னொரு சிவன் கோயில பூஜை பண்ண முடியாதுன்றேன் அவரே பூஜாரி அவர் இன்னொரு கோயில பண்ண முடியாது அப்ப என்ன பாரபட்சம் இருக்கு இப்ப எந்த பிறப்பலாடி இவர் பூஜாரி தானே இவர் பிறப்பினால வாங்கிட்டார்ல கபாலி கோயில் பூஜாரி இருக்காரு சார் அவரால் சிதம்பரத்துல பண்ண முடியாது அவர் சிவன் கோயில் பூஜாரி தானே ஏன் சிவன் கோயில பண்ண முடியாது அவருக்கு பூசரிக்க ரைட் வந்து கோயிலுக்கான பிராக்டீஸஸ் கடைபிடிச்சு பிராக்டீஸ் மட்டும் அதுதான் இந்த கோயில்ல பண்ண முடியாதுல்ல இல்ல நான் பிராக்டீஸ் எடுத்துட்டார் அதான் கேக்குறேன் பண்ண முடியாது அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க பிறப்புனால இல்லன்னு புரிஞ்சுக்கங்க அதான் சொல்றேன் பிறப்புனால தான் சார் நீங்க சொல்றது இப்ப பிறப்புனால இங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்பதானங்க அந்த கோயில் பூசாரியோட குழந்தையில இருந்தே இங்க வளருது ஆமா இதையே கத்துக்குது இங்கேயே சுத்தி வளருது ஆனாலும் போக முடியாதுல்ல எங்க போக முடியாது இன்னொரு கோயில்ல ஆமா வளர்ந்து எல்லாமே அங்க இருக்கிற எல்லாமே தெரியும் எல்லா மந்திரங்கள்ல இருந்து எல்லாமே தெரியும் ஆனாலும் பண்ண முடியாதுல்ல யாரு இந்த கோயிலினுடைய அந்த பூசாரியினுடைய அவர் பூசாரியே பண்ண முடியாது பூசாரி ஆனா சின்ன வயசுல இருந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து இங்கதான் வளருது எல்லாம் கத்துக்கிட்டு பண்ண முடியாது அப்ப பிறப்பினால தானே சார் ஆமான்ற அந்த பிறப்புல பாகுபாடு கிடையாதுன்ற நீங்க சொல்ல அவங்க புரிஞ்சுக்குங்க நீங்க அனைத்து ஜாதி எழுதி வைக்கப்பட்டுருச்சு அது அவ்வளவுதான் மாத்த முடியாது ஆமா நீங்க அனைத்து ஜாதின்னு சொல்றது மூலமா என்ன கொண்டு வர ட்ரை பண்றீங்க இதுதான் பாகுபாடு ட்ரை பண்றீங்க அப்ப நான் என்ன சொல்றேன் பிராமணர்களே போக முடியாது ஒண்ணு அவங்களுக்குமே பாகுபாடு இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க இல்ல இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது விதிப்படி அதான் சார் விதிதான் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் வியூ வருது நான் தான் சிஎம் சொல்ல முடியுமா இல்ல சார்